டியர் ஃப்ரெண்ட், வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது இல்லத்தரசிகளுக்கான சமையல் டிப்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் பொரித்த பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்கும். கோதுமை மாவுடன் 1 டம்ளர் மோர் ஊற்றி கரைத்து தோசை ஊற்றினால் தோசை சுவையாக காணப்படும். சர்க்கரை பொங்கல் செய்யும்போது 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் ருசியாக இருக்கும். தேங்காய் சட்னி அதிகமாகிவிட்டால் கெட்டியான புளித்த மோரில் கலந்து சிறிது சூடாக்கினால் சுவையான மோர்குழம்பு ரெடி. கீரைகளை மூடி வைத்து சமைக்கக்கூடாது. தண்ணீரை 3 நிமிடங்கள் கொதிக்க வைத்து குடித்தாலே போதுமானது. சேப்பங்கிழங்கை வேக வைத்து தோலை எடுத்துவிட்டு வட்டமாக நறுக்கி சிப்ஸ் செய்ய மொறுமொறுப்பும் ருசியும் கிடைக்கும். முள்ளங்கியை துருவி எடுத்து கோதுமை மாவோடு கலந்து தேவைக்கேற்ப மிளகாய் + உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு பிசைந்தால் சப்பாத்தி சுவையாக மிருதுவாக இருக்கும். ஊறுகாய் 1 வருடம் ஆனாலும் கெடாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான உப்பும் எண்ணெயும் அவசியம். 5 கப் நறுக்கிய மாங்காய்க்கு 3/4 கப் உப்பு, 3/4 கப் காரப்பொடி, 1/4 கப் கடுகு பொடி, 1/4 கப் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து செய்தால் 1 வருடம் ஆனாலும் ஊறுகாய் கெடாமல் மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். பக்கோடாவுக்கு கடலை மாவு அளவில் பாதி பொட்டுக்கடலை மாவும் சிறிது ரவையும் கலந்து செய்தால் பக்கோடா மொறுமொறுவென்று சுவையும் கிடைக்கும். இட்லி பொடி அரைக்கும் போது சிறிது தேங்காய், பூண்டு வறுத்து அரைத்தால் சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யும்போது சிறிது பிரெட் தூள் தூவினால் சுவையாக இருக்கும். ஜாடியில் ஊறுகாய் போடும் முன் கொதிக்கும் எண்ணெயில் நனைத்த துணியால் ஜாடியின் உட்புறம் துடைத்து எடுத்து பின்பு ஊறுகாய் போட்டு மூடினால் பூசணம் பிடிக்காது. முருங்கைக்காயை துண்டு துண்டாக நறுக்கும்போது ஒவ்வொரு துண்டிலும் கத்தியால் கீறி அதன் உள்ளே குழம்பின் உப்பு காரம் ஏறும். ஆம்லெட்டுக்கு சிறிது பால் சேர்த்து முட்டையை அடித்தால் மென்மையாக இருக்கும். சாதத்தில் சிறிது நெய் சேர்த்தால் சாதமானது குழப்பு தன்மை இல்லாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நன்றாக வரும். ரசம் கொதிக்கும்போது சிட்டிகை அளவு சர்க்கரை சேர்த்தால் ரசம் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். தேங்காய் பாலை கொதிக்க வைத்தால் அதிக நேரம் கொதிக்க வைத்தால் அது கெட்டுப்போகும் தன்மை உடையது. ரவா தோசை செய்யும்போது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தால் தோசை சிவந்து மொறுமொறுவென்று இருக்கும். பீட்ரூட்டின் தோலை நகத்தினால் கீறினால் உள்ளே நல்ல ரோஸ் நிறமாக இருந்தால் அது இனிப்பான பீட்ரூட் ஆகும். காய்ந்த மிளகாயை அதன் உள்ளே இருக்கும் விதைகளை எடுத்து அது சிவக்கும் அளவுக்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி வறுத்து பொடி செய்து
சமையலில் சேர்த்தால் மணமும் ருசியும் நன்றாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பஜ்ஜியில் காரம் அதிகம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் உப்பு ப்ளஸ் ஓமம் சேர்த்தால் சுவையாகவும் காரம் கம்மியாகவும் உடலுக்கு நல்லதும் இருக்கும். பால் பாயாசம் செய்யும்போது 2 பச்சை வாழைப்பழத்தை நன்கு பிசைத்து போட சுவை கூடும். வடை தட்டும்போது உள்ளே ஒரு பன்னீர் துண்டை வைத்து மாவில் மூடி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் ருசியான வித்தியாசமான வடை ரெடி. குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். முறுக்கு தட்டை செய்யும்போது நமத்து போகாமல் இருக்க மாவு பிசையும் போது வெந்நீர் ஊற்றி பிசைய வேண்டும். தயிர் கெட்டியாக இருக்க நன்கு காய்ச்சி ஆறிய பாலுடன் சிறிது காய்ச்சாத பாலையும் சிறிது தயிரையும் சேர்த்து வைக்கலாம். தயிர் கெட்டியாகவும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியானதும் கூட. நெய் காய்ச்சுவதற்கு முன்பு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் தேய்த்து பின்பு காய்ச்சினால் பாத்திரத்தின் அடியில் நெய்யானது ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கும். முட்டைக்கோஸை நறுக்கும் போது அதன் தண்டுகளை சாம்பாரில் போட்டு சமைத்தால் நன்றாக இருக்கும். முட்டையில் அதிகமான புரதச்சத்துக்கள் உள்ளதால் அதை வாரம் ஒரு முறை சமையலில் சேர்த்தால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மசாலா பொருட்கள், பருப்புகள் ருசி கெடாமல் இருக்க பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பாட்டில்களில் போட்டு வைக்கலாம். ஆப்பத்திற்கு மாவு அரைக்கும் போது ஊற வைத்த பச்சரிசியுடன் 1 மூடி தேங்காய் துருவல், 1 கரண்டி பழைய சாதம் போட்டு அரைத்தால் ஆப்பம் மிருதுவாக இருக்கும். வாழைப்பழம் சீக்கிரம் கருத்து விடாமல் இருக்க ஈரத்துணியால் சுற்றி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக நாள்பட கெடாமல் இருக்கும். பூண்டு வாடை கையில் இருந்தால் சிறிதளவு பற்பசையை அதாவது பேஸ்ட் பூசி அலம்பினால் வாடை ஓடியே போகும். முருங்கைக்கீரை உடம்புக்கு ஆரோக்கியமானதும் சமையலில் அடிக்கடி சேர்த்தால் உடலுக்கும் நல்லது. முருங்கைக்கீரையில் ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு சி வைட்டமின் அதிகமாக உள்ளது. கேரட்டை விட 10 மடங்கு விட்டமின் ஏ உள்ளது. பாலை விட 17 மடங்கு கால்சியம் உள்ளது. வாழைப்பழத்தை விட 15 மடங்கு பொட்டாசியம் அதிகம் உள்ளது. எல்லா கீரையும் விட 25 மடங்கு இரும்பு சத்து உள்ளது. நீரிழிவு நோயாளிகளுக்கு முருங்கைக்கீரையானது ஒரு அரிய மருந்தாகவும் காணப்படுகிறது. இத்தகைய கீரையை வாரம் ஒரு நாள் நாம் சமையலில் சேர்த்தால் நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான உடல் நலம் கிடைக்கும். வழக்கமாக அடை மாவுடன் தக்காளி சேர்த்து அரைத்து அதனை பாத்திரத்திற்கு மாற்றும் முன்பு துருவிய கேரட் அல்லது பீட்ரூட் போட்டு ஒரு சுற்று சுற்றி மாவை கரைத்து அடை வார்க்க ருசி அமோகமாக இருக்கும். இன்னும் 2 அடைகள் சேர்த்து சாப்பிடும். காய்ந்த எலுமிச்சை, ஆரஞ்சு தோல்களை சமையல் பொருட்கள் இருக்கும் அலமாரியில் வைத்தால் பூச்சிகள் வராது. முட்டைக்கோஸை துருவி நன்றாக வதக்கி மிளகாய், உப்பு, புளியுடன் சேர்த்து அரைத்தால் சுவையான கோஸ் துவையல் ரெடி. சிறிது கொத்தமல்லி, சிறிது கறிவேப்பிலை, வறுத்த
உளுந்து, காய்ந்த மிளகாய், புளி, தேங்காய் ஒரு துண்டு ஆகியவை வாணலியில் நல்லெண்ணெயை ஊற்றி வதக்கி அது ஆறியவுடன் அரைத்தால் அரைத்து துவையலாக சாப்பிட்டால் உடலுக்கும் நல்லது, வாய்க்கும் ருசியாகவும் இருக்கும். உடல்நலம் சரியில்லாதவர்கள் இந்த துவையலை சாப்பிடுவதற்கு நன்றாகவும் இருக்கும். இதையும் வாரத்தில் ஒரு நாள் சமையலில் சேர்த்தால் உடல் நலம் கூடும். நன்றி மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.